வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நசரேத் பள்ளிகளில் கொண்டாடிய சுற்றுப்புற சூழல் தினம். நசரேத் பள்ளிகளில் கொண்டாடிய உலக தந்தையர் தினம். நசரேத் பிஎட் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற நெகிழி ஒழிப்பு பேரணி. ஆவடி கோவில் பதாகை தி நாசரேத் அகாடமியில் நடைபெற்ற கிரிக்கெட் டோர்னமெண்ட். ஆவடி காமராச நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற கிளாஸ் இன்ஸ்பெக்ஷன். இனி விரிவான செய்திகளை காணலாம். நசரேத் பள்ளிகளில் கொண்டாடிய சுற்றுப்புற சூழல் தினம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் 15/6/2024 அன்று சுற்றுப்புற சூழல் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக திருமதி ஜூலி அகஸ்டின் அவர்களும் திரு அகஸ்டின் சுந்தரராஜன் அவர்களும் வருகை புரிந்து இருந்தார். அன்றைய தினம் முக்கிய நிகழ்வாக 7 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ செல்வங்கள் உலக சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு வாசகங்களை கையில் ஏந்தியபடி பள்ளியில் இருந்து ஆவடி TNHP மெயின் ரோடு வழியாக பகுதி முழுவதும் போக்குவரத்து காவலர்களின் பாதுகாப்புடன் பேரணியாக சென்று மீண்டும் பள்ளியை வந்து அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி காமராஜ் நகர் ஆவடியில் 12/6/2024 புதன்கிழமை அன்று பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பள்ளியின் முன்னாள் மாணவர் டாக்டர் நவீன்குமார் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவியருக்கு மரக்கண்டுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவில் பதாகையில் அமைந்துள்ள நாசரேத் அகாடமி பள்ளியிலும் சுற்றுப்புற சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. பள்ளியின் முதல்வரான திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மரக்கன்றுகளை கொடுத்து சமூகத்தின் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் விதமாக ஆசிரியர்கள் செயல்பட வேண்டும் என்று அறிவுரை கூறினார். இறுதியாக மரங்களை பாதுகாப்போம் என்று அனைத்து ஆசிரியர்களும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். நசரேத் பள்ளிகளில் கொண்டாடிய உலக தந்தையர் தினம். கடந்த 14/6/2024 அன்று மை ஃபாதர் இஸ் மை ஹீரோ என்ற தலைப்பில் வண்ண வண்ண படங்கள் வரைந்து பள்ளி வளாகம் முழுவதும் அலங்கரித்தனர். ஐ லவ் மை ஃபாதர் என்ற பாடல்களை பாடி தந்தை மீதான அன்பை வெளிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து கடந்த 18/6/2024 அன்று தி நாசரேத் அகாடமியில் தந்தையர் தினம் கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு குழந்தைக்கும் அவர்களின் முதல் சூப்பர் ஹீரோ அப்பாக்கள் தான். ஹீரோக்களான அப்பாக்களை கௌரவிக்கும் விதமாக சுவரொட்டிகள் தயாரித்தல் மற்றும் வாழ்த்து அட்டைகளின் மூலமாக கவிதை பாடல் போன்ற தன் உள்ளத்தின் வெளிப்பாடான அன்பை மாணவர்கள் வெளிப்படுத்தினர். தங்கள் தந்தையுடனான சிறுவயது புகைப்படங்களுடனும் கவிதைகளை எழுதி தன் அன்பையும் வெளிப்படுத்தினர். KG பிரிவில் காணப்படும் குழந்தைகள் கிரவுன் தயாரித்து தன் தந்தைக்கு அணிவித்த புகைப்படங்கள் அனைவரின் உள்ளங்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. அதனைத் தொடர்ந்து பள்ளியின் முதல்வரான திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களுடன் ஐ லவ் டாடி ஹி இஸ் மை ஹீரோ என்ற வாசகத்தை சொல்லி தன் ஈடு இணையற்ற அன்பை வெளிப்படுத்தினர். நசரேத் பிஎட் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற நெகிழி ஒழிப்பு பேரணி. கடந்த 13/6/2024 அன்று நாசரேத் பிஎட் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் நெகிழி ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் நாசரேத் பிஎட் கல்லூரியின் இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்தின் அனைத்து மாணவிகளும் கலந்து கொண்டு சமூகத்தின் மீதான தங்களின் பொறுப்பை வெளிப்படுத்தினர். இப்பேரணியை செஞ்சிலுவை சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான பி தமிழரசி அவர்களின் வழிநடத்துதலிலும் பிஎட் கல்லூரியின் முதல்வர் திருமதி டாக்டர் கோல்டன் கிஷா அவர்களின் முன்னிலையிலும் நாசரேத் குழுமத்தின் செயலாளர் திரு AN ஹென்றி மாரிஸ் அவர்களின் தலைமையிலும் நடைபெற்றது. இதில் மாணவிகள் அனைவரும் நெகிழி ஒழிப்பு வாசகங்கள் அடங்கிய கை பதாகைகளை ஏந்தியும் நெகிழிகளை ஏன் பயன்படுத்தக்கூடாது போன்ற விழிப்புணர்வு பொன்மொழிகளை உச்சரித்தும் சென்றனர். மேலும் மஞ்சள் பைகளின் முக்கியத்துவத்தையும் அறிவுறுத்தினர். இப்பேரணி கலைஞர் நகர் முழுவதிலும் நடைபெற்றது. இறுதியாக மாலை 3 மணி அளவில் தங்களின் சமூகத்தின் மீதான பொறுப்பை வெளிப்படுத்திய நிறைவுடன் அனைத்து மாணவிகளும் கல்லூரியை வந்தடைந்தனர். ஆவடி கோவில் பதாகை தி நாசரேத் அகாடமியில் நடைபெற்ற கிரிக்கெட் டோர்னமெண்ட். கடந்த 13/5/2024 முதல்
16/6/2024 வரை கோவில் பதாகையில் அமைந்துள்ள நாஸ்ரித் அகாடமி விளையாட்டு மைதானத்தில் நாஸ்ரித் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்தும் லீக் நாக் அவுட் கிரிக்கெட் டோர்னமெண்ட் போட்டி நடைபெற்றது. இப்போட்டிக்கு சிறப்பு விருந்தினர்களாக திரு பாலசுப்ரமணியம் அவர்களும் நாஸ்ரித் கல்வி குழுமத்தின் செயலாளர் திரு AN என்ரிமாரிஸ் அவர்களும் கலந்து கொண்டு அனைத்து மாணவர்களையும் உற்சாகப்படுத்தினர். இப்போட்டியில் 7 அணிகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் என்று அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாள் போட்டியின் முடிவிலும் சிறந்த வீரர்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட்டு வந்தன. இறுதிப் போட்டியின் முடிவு தி நாஸ்ரித் அகாடமிக்கும் சேலஞ்சர்ஸ் கிரிக்கெட் கிளப் என்ற அணிக்கும் இடையே கடும் போட்டி நடைபெற்றது. நாஸ்ரித் அகாடமி மாணவர்கள் தங்கள் அபார திறமையை நிரூபித்து வெற்றி கோப்பையை கைப்பற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆவடி காமராசர் நகர் நஸ்ரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற கிளாஸ் இன்ஸ்பெக்ஷன். ஆவடி காமராசர் நகர் நாஸ்ரித் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி 2024-2025 கல்வியாண்டு திறக்கப்பட்டு பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் வகுப்பறைகள் ஆய்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்களை வரவேற்கும் விதமாக அனைத்து வகுப்பறைகளும் வண்ண பதாகைகளாலும் ஓவியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு கரும்பலகைகள் நீதிமொழிகளுடன் பெற்றோர்களை வியக்க வைக்கும் முறையில் அமைந்திருந்தன. வகுப்பறை ஆய்வில் முதல் 3 இடங்களை பெற்ற அனைத்து வகுப்பாசிரியர்களும் கிளாஸ் லீடர்ஸும் வந்து முதல்வரிடம் பரிசுகளை பெற்று சென்றது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. முதல் முழக்கமே நாஸ்ரித் பள்ளியின் வெற்றி முழக்கமாக அமைந்தது மாணவ மாணவியருக்கு புத்துயிர் ஊட்டுவதாக இருந்தது என்று கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாஸ்ரித் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.